அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று தமிழக ஊரகத்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ஆனந்த் அவர்களை சந்தித்தோம். அவர்களுடன் அதிகாரிகள், நீர்வளத்துறை அதிகாரிகளும் பொறியாளர்களும் அவர்களையும் சேர்த்து சந்தித்தோம். பிறகு தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு கொண்டார்கள். முதலமைச்சர் சாணவர்கள். எங்களுடைய நோக்கம், இந்த சந்திப்பின் நோக்கம், இந்த சந்திப்பு என்பது இதற்கு முன்பு நான் அடுத்த முறை வருகின்றேன். தமிழ்நாடு மேலாண்மை திட்டங்கள் நீர் ஒரு தேதியை கோரிக்கைக்கு இணங்க கடந்த வாரம் இந்த தேதி ஒதுக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே தான் இன்று வருகை தந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விதமான நீர் திட்டங்கள், நீர் மேலாண்மை, அடுத்த 50-100 ஆண்டுகளுக்கு அரசு என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனைகளை கொடுத்தோம். அனுபவங்களை பகிர்ந்து கொண்டோம். காரணம், தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை பற்றி நன்கு அறிந்து அதில் நேரடியாக அந்த பகுதிக்கு சென்று அதற்கு என்ன பிரச்சனை, என்ன தீர்வு என்றெல்லாம் அந்த அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு ஒரு ஆக்கப்பூர்வமான சந்திப்பு. இதை இந்த புதிய அரசை, அதாவது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை, அதாவது எங்களுடைய ஆலோசனைகளை கேட்பதற்கு ஒரு வித்தியாசமான அதிகாரிகளை வைத்து இப்படி ஒரு கூட்டத்தை பாராட்டுகளை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இதில் நாங்க இப்போ பேசிய திட்டங்கள் பாத்தீங்கன்னா, காவிரி குண்டார் திட்டம். காவிரி குண்டார் திட்டம் என்பது அந்த பகுதி தென் மாவட்டங்களுக்கு செல்லுகின்ற காவிரி உபரிநீர் திட்டம். அங்க தென் மாவட்டங்கள் மக்கள் இந்த திட்டத்திற்காக கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால கோரிக்கை. இந்த திட்டம் மிக மிக மெதுவாக செயல்படுத்தப்படுகிறது. 2008 அறிவிச்சோம். இன்னைக்கு ஒரு 3 விழுக்காடு தான் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனால இது கொஞ்சம் திட்டத்தை பத்தி பேசணும். இல்லாம தருமபுரி சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் சுவாமி அன்புமணி அவர்களுடைய தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தருமபுரி ஒகேனக்கல் காவிரி உபரிநீர் திட்டம், இதை பத்தியும் விரிவாக, அரியலூர் சோழர் பாசன திட்டம், இது நம்முடைய வைத்தி அவர்கள் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயங்கன் சோழர் காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அரியலூர் மாவட்டம் மிக செழுமையான பகுதியாக இருந்தது. இன்னைக்கு அதிக அளவில் வறட்சி. ஆனாலும் அந்த மாவட்டத்தில் கொள்ளிடமாறு, காவிரியின் கொள்ளிடமாறு கிளை அங்கே செல்கிறது. ஆனாலும் அங்கே குடிப்பதற்கு விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது. அதை பத்தி பேசணும். எப்படி ஒரு ஏரியில தண்ணி நிரம்பிச்சுன்னா, சேரன்மாதேவி ஏரி, கரிவெட்டி ஏரி, செம்பிமாதேவி, சித்தமல்லி ஏரி, பொன்னேரி, இதெல்லாம் ஒன்னொரு ஏரியில அப்படி அடுத்த ஏரிக்கு போய் வீராணை ஏரி வரைக்கும் அந்த தண்ணிக்கு போவோம். இதெல்லாம் சாதாரணமா செய்கின்ற ஒரு திட்டங்கள். மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், நந்தன் கால்வாய் திட்டம், இதுதான் இதுக்கு முன்பு இருந்த அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் சொன்ன மறக்க முடியாத ஒரு வசனம். அன்புமணிக்கு 3 வயசு இருக்கிறப்பவே நாங்க இந்த திட்டத்தை நாங்க அறிவிச்சோம். ஆனா இன்னைக்கு அன்புமணிக்கு 57 வயசு ஆகுது. இன்னும் அந்த திட்டம் நிறைவடையல. ஒரு சின்ன திட்டம் தான். அதை பத்தியும் பேசணும். அதன் பிறகு அத்திக்கடவு, இது ஒட்டுமொத்த கொங்கு பகுதிக்கு மிகப்பெரிய ஒரு வளம் சேர்க்கின்ற திட்டம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஒரு அறகுறையா செயல்பட்டிருக்கிறது.
I don't want to call it a failure, but it is not a success. அதுல ஒரு பாதி தான் நடைமுறைப்படுத்தியிருக்கு, அதனால முழுமையா சேரல. அதுக்கு திட்டங்கள், அதாவது இந்த பரம்பிக்குளம் ஆலியார் நல்லார் திட்டம், அங்கிருந்து அந்த டேம் டனல் வழியா இங்க கொண்டு வரணும், கேரளாட்ட பேசி ஒட்டுமொத்த அந்த பகுதியில் செழுமை ஆக்கலாம் திட்டம். அப்புறம் வந்து காவிரி வலதுகரை திட்டம், தோனி மடுவு திட்டம், அப்புறம் எண்ணெய்கோல் புதூர் தும்பலி திட்டம், படேதலா திட்டம், தென்பெண்ணை பாலார் இணைக்கிணறு திட்டம், தென்பெண்ணை செய்யார் இணைக்கிணறு திட்டம், இப்படியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10-12 திட்டங்களை பற்றி விரிவாக பேசணும். நல்ல ஒரு கருத்தான ஏற்றுக்கிட்டாங்க, அதிகாரிகள்லாம் வச்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இது எங்களுக்கு ஒரு உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் இந்த அரசு செய்து வருகிறது என்று நான் என்னால் சொல்ல முடியும். அதை ஏற்றுக்கிட்டு மட்டும் இல்லை, நிச்சயமாக அடுத்தடுத்து ஃபாலோ அப் என்ன பண்ண போகிறோம். நிதி ஆதாரம் இல்லை. அதாவது கடந்த 60 ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகள் உடைய மிகப்பெரிய தோல்வி என்பது நீர் மேலாண்மையில், நீர் திட்டங்களுக்கும் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காததுதான் இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு செய்த அவங்களுடைய மிகப்பெரிய தோல்வியை நான் பார்க்கிறேன். துரோகம்னு சொல்றது பெரிய வார்த்தை அது, ஆனாலும் தோல்வியா நான் பார்க்கிறேன். The biggest failure of the Dravidian parties in the last 60 years in Tamil Nadu is not investing in water management and water irrigation schemes. இதுல என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய பாசன பரப்பு கடந்த 45 ஆண்டு காலத்தில் 40 லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு செய்தி. 45 வருஷத்துல 40 லட்சம் ஏக்கர் பாசனம் குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில். ஏன்னா நீர் திட்டங்கள்ல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. 1000 ரூபாய் மாசம் கொடுக்கிறோம், 2000 ரூபாய் கொடுக்கிறோம், பொங்கலுக்கு கொடுக்கிறோம், கோடை காலத்துக்கு கொடுக்கிறோம், எல்லாம் கொடுக்கிறோம். ஆனா இதுல இன்வெஸ்ட் பண்ணாதான் நாளைக்கு காலங்காலமா நமக்கு இன்னைக்கு நீர் பிரச்சனை பற்றாக்குறை இருக்கு. இப்போ ஏற்கனவே காவிரி பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீர் திட்டங்கள், அங்க இருக்கிற நீர், நமக்கு மழை வருது. இந்த வருஷம் எல் நீனோனால மழை இல்லை, பொதுவா மழை வருது. ஆனா வர மழை குறுகிய காலத்தில் பெய்யுது. இதுக்கு முன்னாடி ஒரு பருவம் என்பது 45 இருந்து 50 நாள் மழை பருவம், 3 மாசம் 6 மாதம் பருவம், தென்மேற்கும் வடகிழக்கும். அந்த 6 மாதத்துல 45 நாள் 50 நாள்ல மழை பெய்யுற நாட்கள். ஆனா இன்னைக்கு மழை பெய்யுற நாட்கள் பாத்தீங்கன்னா 30 இருந்து 35 நாள்ல பெய்ஞ்சிருது. 50 நாள்ல பெய்யுற மழை. அப்போ அது தேக்கி வைக்கிறதுக்கு நமக்கு இல்ல. ஏரிகள்லாம் காணாம போயிடுச்சு, ஏரிகள் தூர் வாரல. தமிழ்நாட்டில் உள்ள 27,000 ஏரிகளை 1 மீட்டர் தூர் வாரினா, ஒவ்வொரு ஏரியும் 1 மீட்டர் தூர் வாரினா 200 டிஎம்சி கொள்ளளவு நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் தமிழ்நாட்டில். ஸோ இவ்வளோ ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு. ஆனா அதுக்கு திட்டம் போடணும், அதுக்கு நிதி போடணும், எல்லாம் இருக்கு. அதனால இப்போ வேர்ல்ட் பேங்க், அதாவது குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து வேர்ல்ட் பேங்க் அவங்க கிட்ட பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கடன் கொடுக்கறது வேர்ல்ட் பேங்க் தயார் நிலையில் இருக்கிறாங்க. ஏடிபி பேங்க், பிரிக்ஸ் பேங்க், ஏசியன் பேங்க், நியூ டெவலப்மெண்ட் பேங்க், இவ்வளோ பேங்க்ஸ் எல்லாமே இந்த மிட்டிகேஷன் அடாப்டேஷன் சொல்றது, காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், இதுக்கெல்லாம் தயார் நிலையில் இருக்காங்க கொடுக்கறதுக்கு. இப்ப தருமபுரி ஸ்கீமே வந்து ஜப்பான் ஜைகா ஃபண்ட்ஸ் தான் வருது. தருமபுரியில் நடக்கிறது வந்து புளோரைட் மிட்டிகேஷன் ஸ்கீம். புளோரோசிஸ் இருக்கு, புளோரைட் அதிகமா தண்ணியில் இருக்கிறதுனால அது மிட்டிகேட் பண்ணணும்னா அதுக்கு காவிரியில் போற தண்ணியில சேர்ந்து மாத்தி பண்ணணும். அது வந்து ஜப்பான் பண்றாங்க. சோ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல தமிழ்நாடு அரசு 1 லட்சம் கோடி ரூபாய் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நீர் திட்டங்களுக்கு மட்டும் முதலீடு செய்யணும். இதுல எங்க கிட்ட நிதி இல்ல. கடந்த ஆட்சி காலத்துல நிதி எல்லாம் பண்ணிட்டாங்க. இல்லன்னா கடன் தொல்லை நிறைய. தமிழ்நாடு கடன் பாத்தீங்கன்னா நேரடி கடன் 10 லட்சம் கோடி, அந்த பொதுத்துறை எல்லாம் 13 லட்சம் கோடி கடன்ல இருக்குது. அது தப்பு இல்லன்னு சொல்லல. ஆனாலும் முக்கியத்துவமான இந்த திட்டம் நீர் மேலாண்மை திட்டம், நீர் திட்டத்திற்கு 1 லட்சம் கோடி தனியா கடனை வாங்கி ஒவ்வொரு வருஷமா கிட்டத்தட்ட 10,000 20,000 கோடி 20,000 கோடி 20,000 கோடின்னு சொல்லி செலவு பண்ணாதான் நாளைக்கு பிற்காலத்தில் தமிழ்நாடு வளம் பெறும், வளர்ச்சியான தமிழ்நாடு, செழுமையான தமிழ்நாடு வரும். ஏன்னா இப்பயே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இன்னைக்கு நம்ம சொல்லலாம், தமிழ்நாடு வந்து அதிகமா இந்தியாவிலே அதிக நகரமயமாக்கிய தமிழ்நாடுன்னு சொல்லலாம்.
55 விழுக்காடு மக்கள் தமிழ்நாட்டில் நகரத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட் சொல்லுவேன் நான். இது அரசுடைய தோல்வி. எல்லாமே நகரத்துக்கு வர்றாங்க. ஏன் வர்றாங்கன்னா கிராமத்தில் தண்ணி இல்ல, ஊரக பகுதியில் விவசாயம் இல்ல, வாழ்வாதாரம் இல்ல. அந்த தண்ணியை பரவலா எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா பகுதிகளுக்கும் பரப்புனா நகரத்திலிருந்து மறுபடியும் கிராமம் நோக்கி போகணும், ரிவர்ஸ் மைக்ரேஷன் செய்யணும். அதான் ஒரு அரசுக்கு ஒரு சக்சஸ். அது இதெல்லாம் பல நல்ல ஆக்கப்பூர்வமான திட்டங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது கேட்பாங்க. அடுத்தது காவிரி. காவிரி பிரச்சனையை பத்தியும் பேசணும். இந்த மேகதாது பத்தி பிரச்சனையை பேசணும். இந்த மேகதாது பத்தி இப்போ 4 நாட்களாக நான் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டேன். மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டக்கூடாது, ஏன்னா தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும். நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அத்தனையும் எதிரான இந்த மேகதாது அணை. ஏன்னா உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க 2033 வரைக்கும் எந்த அங்க கட்டுமானங்கள் வரக்கூடாது. அக்ரிமெண்ட் மாசம் இவ்வளவு தண்ணி விடணும்னு இருக்கு. அந்த அக்ரிமெண்ட் படி பாத்தீங்கன்னா போன மாசம் கூட ஜூன் மாசம் கர்நாடகா நமக்கு காவிரி மூலமா விட வேண்டிய தண்ணி 9.91 TMC